வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் எல் ஷேப்பில் வந்து 8க்கு 10 சைஸில் வந்து இருக்கும். எனக்கு ஒயிட் கிச்சன் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபுல்லாகவே கடப்பாக்கல் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் கலர் டைல்ஸு 1 இன்ச்சில் 9 ஃபீட்டு அந்த அந்த சைஸில் வந்து அப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். தண்ணி ஒழுகக்கூடாது அப்படின்றதுக்காக சைடில் இந்த கட்டையும் அந்த டைல்ஸையும் இன்னொரு தடவை அந்த சைஸ்க்கு கட் பண்ணி அப்படியே மேலே கிரவுட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இந்த கடப்பாக்கல் ஷெல்ஃப் இருந்தது. அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு கீழே அமேசான்லேருந்து இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். ப்ளஸ் டிமார்ட்லேருந்து இந்த ஒயிட் கலர் பேஸ்கெட் வாங்கி கிச்சனுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த ஜாமான் எல்லாமே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த உடன் ஸ்பூன் ஹோல்டர் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஸ்பைஸ் ஜார்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது எல்லாமே இங்கே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஒயிட் பாஸ்கெட் ஃபுல்லாகவே இந்த ஸ்டாண்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் பார்த்து வாங்கி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு, பட்டை மிளகா, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. அப்புறம் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தால் அதுவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே இந்த ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த அடுப்பு பக்கத்தில் இருக்க இந்த சைடு ஷெல்ஃபு இது ப்ளைவுட்டில் நானாகவே செஞ்சு கார்பெண்டர்கிட்ட சொல்லி செஞ்சு இந்த இடத்துல மாட்டினது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுப்போம் இல்லைங்களா. சர்க்கரை, டீ தூள், எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், சால்ட்டு, புளி இது எல்லாமே இந்த சைடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கத்தி, இது லைட்டர் இது எல்லாமே இந்த சைடு இருக்கும். டிஷ்யூஸ் இது எல்லாமே கீழேயும் ஃபுல்லாக கடப்பாக்கல் ஷெல்ஃப் தான் இருந்தது. அந்த பழைய டோர் எல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ப்ளைவுட்டில் இந்த டோர் செஞ்சு அதுக்கு ஒரு நாப் மாதிரி பிராஸ் நாப் வாங்கி மாட்டியாச்சு. அதுக்கு வந்து பட்டி பார்த்து ஒயிட் பெயிண்ட் அடித்தோடனே பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு ஒயிட் கிச்சன் மாதிரி லுக் அழகாக நீட்டாக இருந்தது. அந்த ஒயிட் ஸ்லாபுக்கும் கீழே இருக்கிற அந்த ஒயிட் டோருக்கும் நடுவில் இருந்த கேப்பில் வந்து உட்டன் பீடிங் தனியாகவே கடையில் விற்கும். அதை வாங்கி கரெக்டாக அதில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வாங்கி ஒட்டிட்டோம். அந்த ஸ்ட்ரிப் லைட்டோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பியூரிஃபயர் சுவிட்ச் சைடில் இருக்கும். நான் டெய்லி அந்த ஷார்ட்ஸில் போடுற மாதிரி நான் காட்டியிருப்பேன். அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். அது பார்க்குறதுக்கு அப்படியே கிச்சனோட லுக்கு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனோட இந்த மேல் ஷெல்ஃபு இந்த முக்கியமாக சாம்பார் பொடி, வடகம், அப்பளம், அப்புறம் அந்த பிரியாணி பாத்திரம் இது எல்லாமே இருந்ததுன்னா மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதுக்கு டோர் போடலான்னு பார்த்தேன். சரி டோர் போட்டால் நிறையா க்ளோஸ்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டேன். இந்த சைடு செவரு பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருந்தது. ஒரு பிரிக் பேட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பிரிக் பேட்டர்ன் பண்ணி கலர் பார்த்தோன்னே பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் அதுக்கு கீழே டெக்கர் ஐட்டம் வச்சுப்பேன். எனக்கு அது எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்குன்றதுனால எந்த சைட்லேயே இருந்தாலும் ஒரு டெக்கர் ஐட்டம் வந்து பார்க்க வச்சுப்பேன் நான். அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். சமைக்கிறப்போ எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர், கட்டிங் போர்டு தான். நம்ம கிச்சன் வேஸ்ட் எல்லாமே கரெக்டாக அந்த நியூஸ் பேப்பரில் தள்ளி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு கவரில் போட்டுட்டோம் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணவும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் எனக்கு கற்றுக் கொடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார். மெயினாக வந்து அந்த ஒயிட் கிச்சன் அப்படிங்கிறதுனால நிறையா அழுக்குப்பட்டால் அப்படியே டக்குன்னு தெரியும். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் இருந்தது அப்படின்னா டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ண, ஸ்வைப் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்டு மஞ்சள் கரை பட்டால் மட்டும் கொஞ்சம் போகிறது கஷ்டம். அதுவும் இந்த ஒயிட் கலர் ஹார்பிக் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அதுவும் ஈஸியாக போயிடும். அந்த சிங்க்கு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி பட்டு அந்த மஞ்சள் கரை, அதாவது அந்த உப்பு பூத்த கரை மட்டும் வரும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா அந்த ஒயிட் ஹார்பிக் இல்லைனா ரெட் கலர் ஹார்பிக் வட்டு தேய்ச்சிட்டு அந்த சில்வர் நார் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா அதுவுமே போயிடும். மற்றபடி வந்து இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா பாத்திரம் வச்சு இழுக்க முடியாது. இப்போ சாப்பாடு பாத்திரம் இல்லைனா ஏதாவது சாம்பார் இப்போ வெயிட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு குண்டு மாதிரி வச்சு இழுத்துட்டோன்னா அப்படியே ஒரு பிளாக் கலரில் அதில் கோடு வருது. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் வந்து மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி கரை எல்லாம் பட்டால் ஈஸியாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த மஞ்சள் கரை ஒன்று தான். மீதி எல்லாமே நார்மலாக ஈரமான டவல் வச்சு தொடச்சோன்னாலே போயிடும். அண்டு அந்த இழுக்கிற ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்குமே. இப்போ கிச்சனில் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா அங்கேயும் லைட்டாக அந்த பிளாக் கலரில் பாத்திரம் வச்சு இழுக்கும்போது அந்த கரை வந்து எனக்கு தெரியும். மற்றபடி இது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன்.
அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இந்த சால்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ், இந்த நைஃப் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திருச்சியில் ஹோமி ஸ்பாட்டுன்னு ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த மாதிரியான பின் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டான அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கே வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் அப்படிங்கிறது தனியாக கிடையாது. இது ஒரு சின்ன ரூம் மாதிரி தான், அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். ஸோ நான் இந்த ரூமை வந்து ஸ்டோர் ரூம் யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். பாதி மளிகை ஜாமான் அந்த சமையலுக்கு தேவைப்படுறது மட்டும் அங்கே இருக்கும். மீதி எல்லாமே இந்த சைடு இந்த அமேசான்லேருந்து இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டில் வந்து கண்டெய்னர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ட்ரம்மு, சமையலுக்கு தேவையான எண்ணெய் ட்ரம் இருக்கும். சைடில் வந்து கடப்பாகல் ஷெல்ஃப் இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாகவே அரிசி ட்ரம்மு, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அந்த மாதிரி வரிசையாக கடையில் வாங்குகிற அரிசி, இது எல்லாமே வரிசையாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த டோர் பார்த்திங்கன்னா இதுதான் பழைய கிச்சனில் கடப்பாக்கலுக்கு மூடுற டோராக இருந்தது. அதை எல்லாமே எடுத்துகிட்டு புதுசு மாற்றிட்டு இதை வந்து இந்த ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி இருந்தது லாஃப்ட்டு. அந்த லாஃப்ட்டிலேருந்து டோர் போட்டு மூடி அது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி நான் மாற்றி வச்சுருந்தேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய மளிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இடம் கஷ்டமாக இருந்தது. ஒரு கொஞ்சம் இடத்துலேயே வந்து நிறையா பொருள் வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த இடம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கடப்பாக்கல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம் இருக்கும், கிரைண்டர் இந்த இடத்துல வச்சுருப்பேன். அடுத்து இந்த சைடில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இந்த ஷெல்ஃபில் வந்து அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். இந்த கோலம் ஸ்டிக்கர் வந்து அமேசான்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை பார்க்குறதுக்கு இது ஒரு ஏஸ்தட்டிக் லுக்காக இருக்கும். எனக்கு வந்து சிக்கு கோலம்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை எப்படியாவது ஒரு இன்கார்பரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டியிருந்தேன். பார்க்கவே அழகாக நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட வியூ. ஹால் இருக்கும். ஹாலோட அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் அண்ட் பாத்ரூம் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கிச்சன், ஆப்போசிட்டில் வந்து பெட்ரூம் அண்ட் இந்த சைடு பால்கனி வந்து இருக்கும். அடுத்து சிங்க் ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த செவுரு பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதாவது ஹாலோட ஒரு சைடு மூலையில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். இது வந்து பழைய காலத்து ஃப்ரிட்ஜ் தான். எனக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசை. யாராவது சப்போஸ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் மேலே நிறையா டஸ்ட்டு படிக்கிறதுனால அதுக்கு மேலே இந்த கவர் போட்டிருப்பேன். அதுக்கு டெக்கர் ஐட்டமுக்கு செடி எல்லாமே வச்சுருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாலோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பிரிக் வால் பேட்டர்ன் தான். பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே டூவல் டோன் அப்படிங்கிறதுனால கலர் எதுவும் அடிக்கவே இல்லை. ஏன்னா வீடு சின்னது அப்படிங்கிறதுனால டார்க் கலர்ஸ் கொடுத்தோன்னா வீடு இன்னமும் சின்னதாகவே தெரியும். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் எடுத்துட்டோம். ஒயிட் அடித்ததுனால பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்லா ஒரு ஸ்பேஷியஸான லுக் வந்து அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. எனக்கு நம்ம கோயிலோட ஆர்கிடெக்சரல் அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வீட்டில் வந்து எப்படியாவது ஃப்ரேமில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கூகுள்லேருந்து இந்த டிசைன்ஸை வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்கெட்ச் பென்சில் டைப் மாதிரி எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தோம். கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் நம்மளோட வாலுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால அதை வந்து பண்ணியிருந்தோம். அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலுக்கெலாம் அடித்த கலர் இதுதான் வந்து மெயினாக இந்த கேரளா டைப் மாதிரி அந்த வைப்ரேஷனை கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா
அந்த கலர் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் வரல. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த ப்ரௌனில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து இந்த கலர் இந்த கோல்டன் ஒரு மாதிரி ப்ரௌன் கேரளா ப்ரௌன் கலர் மாதிரி எங்களால் கொண்டு வர முடிஞ்சுது. அது பார்க்குறதுக்கு வந்து இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் பார்க்குறதுக்கு காம்பினேஷன் நீட்டாக சட்டிலாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட் இது நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பழைய ஒரு டேபிள் தான் இருந்தது. அந்த டேபிளுக்கு மேலே தான் இந்த டிவி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு வால் அட்டாச்சாக பார்க்கறதுக்கு எனக்கு டிவி யூனிட் வேணுன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பழைய காலத்து டிசைன் தான். அதை மாற்ற முடியல. சரி ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணால் காஸ்ட் அதிகமாகுன்றதுனால அப்படியே அதுக்கு கலர் மட்டும் மாற்றிட்டு அந்த விண்டோவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரத்தன் பேட்டர்ன் பேனலிங் மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கு உடன் பீடிங் பார்டர் மாதிரி கொடுத்து அது மேலே கிளாஸ் வச்சு அது பார்க்குறதுக்கு ஒரு ரத்தன் ஃபினிஷ் மாதிரி இருந்தால் ஒரு விண்டேஜ் லுக் வரும்னு சொல்லிட்டு அந்த பேனலிங் மட்டும் பண்ணியிருந்தோம். அது பார்க்க அந்த லுக்கை என்ன நல்லாவே அழகாக காட்டியிருந்தது. இந்த சைடு இந்த மடக்கு டோர் பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட் இங்கே வச்சதுனால அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல மடக்கு டோர் வச்சுட்டு அதையும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பூஜா ரூம் டூரும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸு. கேட் இருக்கும். கேட்லேருந்து உள்ளே வந்திங்கன்னா இதுதான் ஹாலுக்கு போகிற இந்த என்ட்ரன்ஸ் வே. இந்த என்ட்ரன்ஸில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி பலகை தனியாகவே அதை செய்ய சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த இடம் எம்டியாக தான் இருந்தது. ஸோ ஒரு வீடு அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி பலகை வாசப்படியில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே தனியாக கார்பெண்டர் கிட்ட அதை சொல்லி அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சைடில் இந்த வால் ப்ராக்கெட் இந்த விளக்கு தொங்க விடுறதுக்காக இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. ஸோ இந்த பிராஸ் விளக்கும் வாங்கி அதில் போட்டதுனால லுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. இந்த டேபிள் தான் பார்த்திங்கன்னா முன்னாடி டிவி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் என்ட்ரன்ஸில் ஃபயர் ஏரியாவில் வச்சு அது ஒரு ஷூ ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். அது வெளியில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து இந்த சைடு வாலில் பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் ஊஞ்சல் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஊஞ்சல் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த பிரிக் டைல்ஸ் இது டைல்ஸ் தனியாக ஜான்சன்ஸ் அந்த டைல்ஸில் வந்து இந்த இது பார்த்தோம் நாங்கள். டைல்ஸு தனியாக செவரில் ஒட்டிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த பிராஸ் ஸ்விங்கு இந்த விவேக் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அவங்க கடை இருக்குது. இன்ஸ்டாவில் அவங்க பேஜ் இருக்குது. அங்கே செக் பண்ணிங்கன்னா இந்த பிராஸ் ஸ்விங்ஸ் வந்து வாங்கலாம். எனக்கு இது காஸ்ட் வந்து அரௌண்டு 16,000 to 17,000 வந்தது எனக்கு அந்த பிராஸ் ஸ்விங் 2 பேர் மட்டுமே எனக்கு அவ்வளோ வந்தது. கீழே வந்து பலகை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேக்கு பலகை கார்பெண்டர் கிட்ட சொல்லி செஞ்சாச்சு. இந்த சைடு பழைய காலத்தில் இந்த ஷோகேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணாடி ஷோகேஸ் அது மாதிரி தான் இருந்தது. அந்த பாக்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரேம் மாதிரி பண்ணி ப்ளைவுட்டில் ஃப்ரேம் மாதிரி பண்ணி ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அடுக்கலாம் அப்படின்ட்டு என்ட்ரன்ஸில் பார்க்கவும் அது நீட்டாக அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே நாங்கள் ரெனோவேட் பண்ணும்போது ஐடியா பண்ணது. இடத்துல வந்து இன்வெர்ட்டர் இருந்தது. பாப்பா அடிக்கடி அதை தொட்டுறாங்கன்ற பயம் இருந்ததுனால அமேசான்லேருந்து இந்த உடன் இன்வெர்ட்டர் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 10,000 இதோட காஸ்ட்டு. நல்லா ஸ்டடியாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீட்டாக பார்க்கவும் லுக்காக இருக்குது. ப்ளஸ் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் வாங்கி ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகுது. இன்னும் நல்லாவே அது ஃபங்க்ஷனாக இருக்குது. யாருக்காவது அதோட லிங்க் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணி விடுறேன்.
பெட்ஷீட்டு, பில்லோ கவர், அப்புறம் தலைவாணி, பேக் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் இடம் பத்தல. ஸோ, அதனால என்ன பண்ணிட்டோம், இந்த பெட்டுக்கு அடியில வந்து ப்ளைவுட்ல ஒரு பாக்ஸ் மாரி, அதாவது 4க்கு 3ன்ற கணக்குல ஒரு பாக்ஸ் வந்து செஞ்சு, அதுக்கு அடியில வீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அத வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, வெளியில இழுத்தோம் அப்படின்னா, பாக்ஸ் வெளியில வரும். அதில வந்து எங்களுக்கு தேவையான இந்த பேகு, பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியா இருந்தது. அடியில வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால, க்ளீன் பண்ணும்போது ஈஸியா வெளியில இழுத்து விட்டுட்டு, க்ளீன் பண்ணிட்டு, மறுபடியும் உள்ள தள்ளிடலாம். ரொம்பவே கன்வீனியன்ட்டாவும், ஸ்பேஸ் சேவிங் ஐடியாவும் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அதுவும் இடம் ஃபுல்லா அடைக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்த சைடுல இருக்க 2 டேபிளையும் கட் பண்ணி எடுத்துட்டு, மிரர வந்து வெளியில வச்சாச்சு. அந்த 2 டேபிளுக்கும் ரத்தன் பேட்டர்ன் மாரி ஃபிக்ஸ் பண்ணி, இங்க ரூம்ல சைடுல பெட் சைட் டேபிள் மாரி ஒண்ணு, அந்த எண்ணெய் ட்ரம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டேபிளும் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்தது தான். அது தனியா கட் பண்ணி நாங்க அந்த மாரி ஆ டிஃபரெண்ட்டா பெட் சைட் டேபிள் மாரி யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த பெட்ரூம் வால்ல வந்து டெக்ஸ்சர் பேட்டர்ன் தான். சும்மா நார்மல் டெக்ஸ்சர் பேட்டர்ன். அதில எதுவும் கலர் பண்ணவே இல்ல. சிம்பிளா ஒயிட்ட மட்டும் குடுத்து முடிச்சுட்டோம். அதுக்கு மேல வந்து ஷெல்ஃப் இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி Pinterestல பார்த்து எனக்கு அந்த மாரி ஐடியா வந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு ஓப்பன் கடப்பாக்கல் ஷெல்ஃப் இருந்தது. அதில வந்து பெட்ஷீட் வச்சிருந்தாலோ, ஏதாவது ஸ்டோர் பண்ணாலும் வந்து ரொம்ப புழுதி அடிக்குதுங்கிறதுனால, அது ஃபுல்லாவே வந்து இந்த ப்ளைவுட்ல க்ளோஸ் பண்ணி, அந்த ஃப்ளூட்டோட கிளாஸ் குடுத்து அத க்ளோஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பால்கனி ஒரு சைடு ஃபுல்லா செடி வச்சிருப்பேன். இன்னொரு சைடு ஃபுல்லாவே வந்து எம்ப்டி ஸ்பேஸ். சிலிண்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு, ப்ளஸ் இந்த பைப்பு வைக்கிறதுக்கு இது எல்லாமே இந்த இடம் அப்படியே ஸ்பேஸ் எம்ப்டியாவே இருக்கும். வீடு ஃபுல்லா ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதில எந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து Pinterestல இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான். ஆ உங்களுக்கு எந்த மாரி வீடு இருந்தா பிடிக்கும்? ஒரு சில பேருக்கு கேரளா டைப், ஒரு சில பேருக்கு செட்டிநாடு டைப், ஒரு சில பேருக்கு நார்மல் நம்ம ஊர் ஸ்டைல் மாரி இருந்தா பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாரி ஸ்டைல் வந்து பிடிக்கும்? நீங்க உங்க வீட வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணி, டிசைன் பண்ணி ஆசை ஆசையா கட்டுனீங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.